முக்கியமான தேவையாக பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அடுத்ததாக நம்முடைய பகுதி விவசாய பகுதி, விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்பது தண்ணீரை மையமாக கொண்டிருக்கின்றது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த திட்டம் என்ன என்பதையும் விளக்கி கூறியிருந்தேன். அதையும் துறை அமைச்சர்களும் முதல்வரும் கருத்தில் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி பொள்ளாச்சியை ஒரு சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன். அதற்காக பொள்ளாச்சியிலிருந்து சாலியாரிலிருந்து வால்பாறை வரை ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்துவதற்குண்டான அந்த திட்டத்தையும் அந்த திட்டத்தின் டிபிஆர் ப்ராஜெக்ட் ஒன்றை போட்டு அதையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதலமைச்சரிடமும் சுற்றுலாத்துறை அமைச்சரிடமும் கொடுக்க இருக்கின்றோம். அப்படி இந்த 3 விஷயங்கள், பொள்ளாச்சி தனி மாவட்டமாக வேண்டும், பொள்ளாச்சி சுற்றுலா மையமாக வேண்டும், பொள்ளாச்சி விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக நிலுவையில் இருக்கக்கூடிய ஆனமலையார் நல்லாறு திட்டம், இதை 3ஐயும் வலியுறுத்தி பேசியதோடு போதைக்கு அடிமையாகக்கூடிய கலாச்சாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, அதையும் வலியுறுத்தி பேசினேன். அதற்கு முடிவு என்பது சட்டங்களும் குற்றங்களை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது. சட்டத்தாலோ தண்டனையாலோ போதையை ஒழித்துவிட முடியாது என்பதை விளக்கமாக கூறி, நான் அனுபவித்திருக்கக்கூடிய நான் பார்த்த வகையில் 2 விஷயங்களை இங்கு முன்வைத்தேன். ஒன்று, நமது பகுதியில் இருக்கக்கூடிய வேதாத்ரி மகரிஷி அவருடைய ஆழியார் அறிவுத்திருக்கோயில் பயிற்சி. அந்த பயிற்சியையும் சென்னையில் வாழ்வியல் பயிற்சியை தரக்கூடிய இன்ஃபினிட்டிசம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 2 அமைப்புகளிலும் கடந்த 15 ஆண்டுகளாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சொல்வதும் தனி மனித மாற்றம்தான் சமுதாய மாற்றம் என்பதை அவர்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயிற்சியை எடுத்தவன் நான் ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் அரங்காவலராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நம் பகுதியில் வள்ளிக்கும்மி நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அதில் வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நல்ல மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகின்றது. அதனால் முதல்வர் முன்னும் அந்த துறை அமைச்சர்கள் முன்னும் இந்த போதை பழக்கத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் அது தண்டனைகளாலோ சட்டங்களாலோ மட்டும் முடியாது. அதற்கு தனி மனித ஒழுக்கம் முக்கியம். அதற்கு நான் அறிந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள், ஆழியார் அறிவுத்திருக்கோயில் இன்ஃபினிட்டிசம் பயிற்சியை ஒவ்வொரு கிராமத்திலும் கொடுக்க வேண்டும். அதற்கு முதன்மையான தொகுதியாக பொள்ளாச்சி தொகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அதன் சட்டமன்ற உறுப்பினர் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். அடுத்த 5 ஆண்டுகளில் போதை இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி இதை ஒரு மாதிரி தொகுதியாக மாற்றி அனைத்து தொகுதிகளும் 234 தொகுதிகளும் இதை கொண்டு செல்வேன் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றேன்.